cos power 4 2x. So 11 sum கொஞ்சம் பொறுமையா பண்ணனும். Integration cos power 4 2x. அப்ப முதல் ஸ்டெப்ல என்ன பண்ண previous sumல இத வந்து cos ஸ்கொயரா மாத்திட்டேன். Next cos square x க்கு 1 plus cos 2 theta by 2. cos square 2x in place of theta க்கு பதிலா 2x ன்னு போடு ஃபார்முலால. அப்ப என்னவா மாறும் 1 plus cos 2 theta க்கு பதிலா என்ன போணும் இது வந்து ஹோல் ஸ்கொயரா மாத்திடு 1 by 2 ஸ்கொயர் பண்ணா வெளியே 1/4 வெளியே எடுத்துரு அடுத்து 1 plus cos 4x அது என்னவா பண்ணனும் 8th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கொயர் பண்ணனும் ரைட் so 1/4 8th ஸ்டாண்டர்ட்ல a square b square 2ab normal integration separate பண்ணு next இது வந்து 2 cos 4x மாறிச்சு cos square 4x cos square theta க்கு தெரியும் in place of theta க்கு பதிலா என்ன போடணும் 4x அப்ப என்னவா மாற போகுது பாரு so 1/4 வெளிய எடுத்துட்டா இது 1 dx cos square theta க்கு ஃபார்முலா 1 plus cos 2 theta க்கு பதிலா என்ன இருக்கு 4x upon 2 plus 2 வெளிய எடுத்து cos 4x இன்டிகிரேட் பண்ணு therefore finally I got final step 1/4 வெளிய எடுத்து காமன் எல்லாத்துக்கும் காமன் ஓகே 1 இன்டிகிரேட் பண்ணா x இத இந்த 1/2 நம்ம என்ன பண்ணலாம்னா 1/2 வெளிய எடுத்தலாம் சோ 1/2 வெளிய எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கு நம்ம கிட்ட 1 இன்டிகிரேட் பண்ணா என்ன வரும் x cos 8x இன்டிகிரேட் பண்ணா sin 8x upon 8 ஓகே அடுத்து 2 வெளிய எடுத்து cos 4x integrate பண்ணா sin 4x x ஓட கோஎஃபிஷியன்ட் fraction இப்போ ஃபைனல் ஸ்டெப் 1/4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க நீங்களே மல்டிப்ளை பண்ணி you can do it 12th sum sin square x upon 1 plus cos x இது கொஞ்சம் திங்க் பண்ணனும் so sin square x upon 1 plus cos x okay 1 plus cos x so இப்போ என்ன திங்க் பண்ணலாம் இப்போ ஓ மைண்ட்ல இருந்து sin square x க்கு ஃபார்முலா இருக்கு 1 minus cos 2 theta by 2 1 plus cos x க்கு ஃபார்முலா இருக்குது 1 plus cos x க்கு என்ன பண்ணலாம் 2 cos square x by 2 போட்டு நீ டைப் பண்ணி பாரு it will take time ஆனா இதுவே 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா திங்க் பண்ணு சோ கொஞ்சமா திங்க் பண்ணி பாரு சோ 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால sin square x எப்படி எழுதலாம் 1 minus cos square x ஓகே அகைன் இங்க பாரு இந்த 1 1 ஸ்கொயர் னு மாத்துறேன் அப்ப இது என்ன ஃபார்முலால மாறுது 8th ஸ்டாண்டர்ட்ல a square minus b square ல மாறுதா பாரு நியூமரேட்டர்ல a square minus b square னா நியூமரேட்டர் எப்படி எழுதலாம் a plus b into a minus b எழுதலாமா சோ அப்போ a plus b into a minus b ரைட் சோ அப்ப என்னவா மாறுது a plus b இன்னொன்னு a minus b என்ன கேட்கலாம் ஏன் சார் நீங்க அந்த ஃபார்முலா கோல்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணாம இதுக்கு வந்தீங்க ஆமா கோல்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணாம I use the tens formula 10th standard formula யூஸ் பண்ண எனக்கு ஷார்ட்கட் கிடைச்சிச்சு so therefore finally I got 1 minus cos x dx மட்டும் தான் வந்திருக்கு தனித்தனியா இன்டகிரேட் பண்ணேன் 1 இன்டகிரேட் பண்ணா x cos x இன்டகிரேட் பண்ணா sin x ஈஸியா முடிச்சிட்டேன் x minus sin x plus c so integration பொறுத்த வரைக்கும் you have to think okay 13th sum cos 2x minus cos 2 alpha cos 2x minus cos 2 alpha upon cos x minus cos alpha cos x minus cos alpha so think cos a minus cos b formula யூஸ் பண்ணலாம் cos a minus cos b formula யூஸ் பண்ணலாம் ஆனா அது அப்படி அது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற என்ன இருக்கான்னு பாரு cos 2x க்கு I can cos 2x க்கு ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா 2 cos square x minus 1 ஆமா the golden formula எல்லாமே golden formula தான் see the golden formula see cos square theta இருக்கா cos மல்டிப்ளை பண்ணு 2 cos square theta equal to 1 plus cos 2 theta அப்ப cos 2 theta க்கு என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம 11th ல படிச்சதுதான் so cos 2 theta க்கு நாலு ஃபார்முலா இருக்கு அது என்னென்ன ஃபார்முலா 2 cos square theta minus 1 1 minus 2 sin square theta இதெல்லாம் நம்ம கோல்டன் ஃபார்முலால ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்ப கோல்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க ஏன் cos 2x க்கு என்ன சொன்னேன் நானு 2 cos square x minus 1 cos 2 alpha க்கு 2 cos square alpha minus 1 கீழ எதுவுமே பண்ணாத ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து எனக்கு முன்னாடி டிராவல் பண்ணுங்க think 2 steps ahead before the teacher
இப்போ இது பண்ணதால எனக்கு என்ன யூஸ்ன்னு பாரு. இது பண்ணதுனால எனக்கு என்ன யூஸ்? பிகாஸ் இப்போ மைனஸ் உள்ள 2 cos square x minus 1. இப்போ இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன யூஸ்ன்னு பாரு. ஸோ 2 cos square x minus 1 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணதுனால -1 + 1 கேன்சல். மிச்சம் இருக்கிறது இந்த 2 cos square x, இது 2 cos square alpha. இப்போ வேணும்னா இந்த 2 வெளியே எடுத்துரு. ஸோ 2 வெளியே எடுத்தா 8th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வருதா பாரு. cos square x cos square alpha cos x minus cos alpha. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா cos a square minus b square எப்படி எழுதுவ? a square minus b square னா a plus b into a minus b. a plus b into a minus b எழுதுனதுனால ஒரு டேர்மே கேன்சல் ஆயிடுச்சு. Therefore finally I got cos separate integrate பண்ண cos x with respect to dx, cos alpha with respect to dx. The final answer, therefore 2 times cos x integrate பண்ணா sin x, cos alpha ன்றது கான்ஸ்டன்ட், அப்ப இடன் நம்பர் 1 இருக்கும், 1 இன்டிகிரேட் பண்ணா x. எப்பவுமே cos alpha ன்றது with respect to d alpha னா இன்டிகிரேட் பண்ணணும், with respect to dx னா இன்டிகிரேட் பண்ணக்கூடாது, வெளியே எடுத்துடணும். நல்லா பாத்துக்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். cos alpha with respect to d alpha னா as sin alpha, cos alpha with respect to dx னா with respect to x னால அத கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துரு. 14th sum. So 14th sum வந்து cos x minus sin x 1 plus sin 2x, cos x minus sin x. 14th sum வந்து cos x minus sin x upon 1 plus sin 2x. இப்போ நீங்க என்னென்ன ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஃபார்முலாலாம் படிச்சிருக்கேன், என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம் திங்க் பண்ணி பாரு. ஸோ cos x minus sin x ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இல்ல பண்ண முடியாது, எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. 1 plus sin 2x, sin 2x t எடுத்தா வராது. ஸோ அப்போ எதுவுமே வழி இல்லை. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் 1 plus sin 2x வருதோ அப்போ அங்கெல்லாம் நீ என்ன அப்ளை பண்ணணும் பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் cos x minus sin x, இந்த 1க்கு பதிலாக 10th ஸ்டாண்டர்ட்ல sin square x plus cos square x, 10th ஸ்டாண்டர்ட்ல sin square x plus cos square x. ஸோ a square plus b square sin 2x க்கு 10th ஸ்டாண்டர்ட்ல cos x minus sin x upon, so a square plus b square sin 2x க்கு 2 sin x cos x. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ பாரு, a square plus b square plus 2ab. அப்ப இது வந்து எதுக்கான ஃபார்முலாயா? a square plus b square plus 2ab எதுக்கான ஃபார்முலா? a plus b whole square கான ஃபார்முலா. அப்ப a வந்து sin x, b வந்து cos x. So அப்படி எடுத்தா அப்ப எப்படி அதெல்லாம் மாத்து? Therefore this can be written as numerator cos x minus sin x, denominator வந்து a plus b whole square னா sin x plus cos x the whole square ஆ மாத்திடுச்சு. நல்லா பாத்துக்க, 1 plus sin 2x எப்படி மாறி இருக்கு பாரு, sin x plus cos x whole square. உங்க டவுட் இருந்தா மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு. a square plus b square plus 2ab னா இது வந்துரும். சோ இப்போ ஏன் சார் இப்படி மாத்துறீங்க? ஆமா, இத t நடு, t equal to sin x plus cos x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணு, dt upon dx equal to டிஃபரன்ஷியேட் பண்ணு. டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் வருதான்னு பாரு. ஆமா வந்துச்சு பாரு. சோ cos x minus sin x. சோ எனக்கு dx மட்டும் தான் வேணும். சோ dt cos x minus sin x equal to என்னது? dx மட்டும்தான். சோ எத்தனை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா, therefore finally I got integration. நியூமரேட்டர் ஒண்ணுமே பண்ணாத cos x minus sin x, டினாமினேட்டர் என்ன எடுத்திருக்க? t, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். dt க்கு பதிலா என்ன? dx க்கு பதிலா dt upon cos x minus sin x. இப்போ கேன்சல். t ஸ்கொயர் மேல வந்தா t power minus 2, t power minus 2 வை இன்டகிரேட் பண்ணோம். so t in place of t பதிலா finally sin x
plus cos x minus 1 upon minus 1 plus c. ஸோ கொஞ்சம் திக்கியான ஃபார்ம் இதெல்லாம் 1 plus sin 2x எப்படி மாற்றி கொண்டு வந்திருக்குன்னு பொறுமையாக பாரு. ஸோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாதிரி மிஸ்சேலனியஸ் இருக்கிற 44 சம்ஸ் இன்னமும் ட்ரிக்கியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் யூ ஹேவ் டு யூஸ், யூ ஹேவ் டு திங்க். ஓகே, ஸோ 14 sum completed. 15 sum. So 15 sum. Tan cube 2x. Tan cube 2x. Wherever tan comes is easy. கொஞ்சம் think பண்ணணும். Tan cube 2x secant 2x. Tan, this is question number 15. Tan cube 2x secant 2x. Tan cube 2x secant 2x. So இப்போ tan x வச்சு இப்போ tan x t ன்னு எடுத்தா secant square x ஒரு பக்கம் வரணும். இங்க secant square இல்ல. அப்ப உடனே ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ணு. Let t equal to secant 2x. அப்பனா dt by dx equal to என்ன வரும்? secant 2x இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x. அப்ப 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. அதனால secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இப்போ எனக்கு dx மட்டும் தான் வேணும். அப்ப மத்தது எல்லாத்தையும் கீழ கொண்டு வந்துரு. 2 secant x secant 2x tan 2x equal to dx. இப்போ tan cube 2x நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் எதுவுமே எடுக்கல. secant 2x க்கு t, dx க்கு பதிலா dt upon 2 secant 2x tan 2x. ஓகே, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு பார்த்துக்க. ஸோ கேன்சல் பண்ணா ஒரு tan 2x ஒரு tan 2x. ஓகே ஓகே, அடுத்தது இந்த secant 2x க்கு பதிலா என்ன எடுக்கலாம்? secant 2x க்கு பதிலா t எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்பனா நமக்கு ஃபைனலா என்ன வருது பாரு, tan square 2x இருக்கு. tan square 2x க்கு ஃபார்முலா கிடையாது. அப்ப அத என்னவா மாத்த போறேன்? secant square 2x 10 ஸ்டாண்டர்ட்ல மாத்திட்டேன். ஒரு t ஒரு dt ஒரு 2 இந்த secant 2x பதிலா திருப்பி என்ன போல t போடலாம். ஓகே, அப்ப என்ன கேன்சல் ஆகுது? ஃபைனலா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகி dt வந்துச்சு. சோ ஆனா இங்க x இருக்கு, இங்க dt இருக்கு. 2 வேரியபிளுக்கு அப்ப டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ண முடியாது. சோ you can't integrate. அப்ப உடனே secant 2x கேக்குறோம், என்ன வச்சிருக்கோம்? t. அப்பனா this one become again t square minus 1 ஆ மாறிடுச்சு. 1 upon 2. so t square integrate பண்ணா t cube upon 3 minus 1 ஆ integrate பண்ணா t. ஒரு 1/2 வெளிய எடுத்துரு. the final answer 1 upon 2 t cube. t க்கு பதிலா என்ன எடுத்துக்க? secant 2x. அப்ப இது என்னவா மாறும்? secant cube 2x upon 3 minus secant 2x plus c. கொஞ்சம் பொறுமையா போடு, கொஞ்சம் பொறுமையா போடு. So 1 upon 6 by 2 correct. 16 sum tan power 4. 16 sum வந்து tan power 4. So 16 sum வந்து tan power 4 2x x x. So tan power 4 க்கு எதுவும் ஃபார்முலா கிடையாது. அப்ப அத வந்து நான் எப்படி எழுதலாம்? tan square x into tan square x ன்னு எழுதலாம். tan square x க்கு 10 ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன எழுதலாம்? secant square x minus 1 ன்னு மாத்திக்கலாம். இன்னொரு secant square x minus 1 ன்னு மாத்தினா you can't do the sum. கொஞ்சம் ஈஸியா போ, உள்ள மல்டிப்ளை பண்ணு. secant square x tan square x minus 1 மல்டிப்ளை பண்ணினா tan square x dx. இப்போ இதெல்லாம் 2 ரெண்டு இன்டகிரேஷன் இருக்கு. ஸோ ஸ்பிட் இன்டு 2 பார்ட்ஸ், ரெண்டு பார்ட்டா இன்டகிரேட் பண்ணி பொறுமையா போடு. ஸோ இன்டகிரேஷன் தனித்தனியா மாத்திடுது. ஸோ secant square x tan square x dx minus integration tan square x dx. இது I1, இது I2. இப்போ now do it separately. Okay, so do it separately. I1 I2 தனித்தனியா பண்ண. I1 பண்ணா என்ன வரும்? So I1 தனியா ஃபர்ஸ்ட் பண்றேன். I1 என்னது? secant square x tan square x. இப்போ நான் எதை t ன்னு எடுத்தா, இப்போ tan x t ன்னு எடுத்தா secant square x. அப்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. let t equal to tan x. அப்பனா dt upon dx equal to secant square x. அப்பனா dt upon secant square x equal to dx. Therefore I1 equal to secant square x எதுவுமே பண்ணாத. tan x க்கு t னா அப்ப இது t square. dx க்கு பதிலா dt upon secant square x. Therefore finally I got t square dt. அப்போ t square integrate பண்ணா t cube. t க்கு பதிலா tan x. ஓகே, இதான் I1. இப்போ I2 என்ன கொடுத்திருக்கேன் நானு? tan square ஏற்கனவே இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப நான் secant square x minus 1 secant square x இன்டகிரேட் பண்ணா tan x, 1 இன்டகிரேட் பண்ணா x. இதுதான்
I2. இப்போ I1 I2 என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? Therefore final answer tan cube x plus 3 minus tan x plus x. ஒரு ரெண்டு சீட் வர ஒரு சீட் போடலாம். This is your answer. 16 sum. 17 sum. 17 என்ன கொடுத்திருக்கு? sin cube x plus cos cube x. கொஞ்சம் பெரிய சம்மா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். Okay. So 17th sum, sin cube x plus cos cube x upon sin cube x plus cos cube x. Sin cube x plus cos cube x upon sin square x cos square x. Sin square x multiplication இருக்கு. அப்ப father upon child, mother upon child பிரிச்சு பாருங்க. So sin cube x upon father upon child பிரிச்சுட்டேன். இன்னொன்னு I have divided into mother upon child. Sin square x cos square x. So இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் பாரு. sin square இருக்கு, sin cube இருக்கு, cos square இருக்கு, cos cube இருக்கு. மிச்சம் என்ன இருக்கு என்கிட்ட? ஒரு sin ஒரு cos தானே. sin okay. cos square x இருக்கு இல்லையா? cos square x can I write 1 by cos ன்னு மாத்துறேன். எதனாலன்னு பாரு. cos x இருக்கு, ஒரு cos x இருக்கு, sin x வந்து 1 by sin x into 1 by sin x ன்னு மாத்தி வைக்கிறேன். எதனாலன்னு பாரு. எல்லாமே உங்களுடைய ஃபார்முலா ஷீட்ல வர வைக்கிறதுக்காக. சோ ஃபார்முலா என்னவா மாறுதுன்னு பாரு. sin x by cos x, tan x, 1 by cos x னா secant x, cos by sin na cot x, 1 by sin na cosecant x. இப்போ உங்க ஃபார்முலா ஷீட்ல secant x tan x இன்டகிரேட் பண்ணா secant x, cot x cosecant x cot x இன்டகிரேட் பண்ணா minus cot x minus cosecant x. உங்க ஃபார்முலா ஷீட்ல வர வைக்கிறதுக்காக பண்ணது. அடுத்தது 18 sum. 18 sum முக்கியமான sum நோட் பண்ணிக்கங்க. சோ 18 sum வந்து கொஞ்சம் முக்கியமான sum. 18th ரொம்ப 18th அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 19th sum தான் பிரச்சனை. 19th sum வந்து கொஞ்சம் முக்கியமான sum. So there are 24 sums இருக்கு. 24 sums கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். பார்க்கலாம். So 18th sum cos 2x plus 2 sin square x. 18th sum வந்து cos 2x plus 2 sin square x. Cos 2x plus 2 sin square x upon cos square x. ரெண்டு ஸ்டெப் திங்க் பண்ணீங்க. 2 cos square x இருக்கு. அப்ப அங்க 2 cos square x வர வழி இருக்கு. 2 cos square x. ஓகே, cos 2 தீட்டாவுக்கு cos 2 தீட்டா என்ன ஃபார்முலா அடிச்சிட்டேன். cos 2 தீட்டாவுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல 4 ஃபார்முலா இருக்குல்ல. ஒன்னாவது ஃபார்முலா என்னது? 1 minus 2 sin square x. இங்க ஒரு 2 sin square x. See, நான் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா எனக்கு ஸ்டெப்ஸ் சிம்பிளிஃபை ஆகும்னு பாக்குறேன். அதனால தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். பாத்துக்க. இப்போ cos 2x க்கு இது அப்ளை பண்ணா எனக்கு என்ன யூஸ்? கேன்சல் ஆயிடுச்சு. 1 upon cos square x na secant square x. Secant square x integrate பண்ண என்னது? tan x. சிம்பிளான ஸ்டெப். 19th sum 1 upon sin x cos cube x. 1 upon sin x. 19th sum வந்து 1 upon sin x into cos cube x. ஓகே, சோ இந்த சம் முக்கியமான சம். ஏன்னா எப்படி போட்டாலும் 1 by sin னா cosecant x, 1 by cos cube x secant cube x எப்படி போட்டாலும் இன்டிகிரேட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். cos x ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ இத cos x ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா எனக்கு tan ஆ மாறும், இன்னொரு secant power 4 ஆ மாறும். அப்ப tan secant power 4 வந்துச்சுன்னா எனக்கு வந்து இதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஓகே, சோ இந்த ஒரு சம் வந்து முக்கியமான சம், கொஞ்சம் பார்த்து பண்ணு. சோ இதுல 1 upon sin x cos cube x வந்து இங்க ஒரு நான் என்ன பண்றேன்? cos x by cos x. ஒரு cos x மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். காரணம் என்ன? cos x மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா இது என்னவா மாறும்? sin by cos tan ஆ மாறும். இது நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாம போடுறேன். ஏன்னா முக்கியமான சம்னால. சோ இன்டகிரேஷன் 1 upon இது என்னவா மாறுது? tan x. sin by cos என்னது? tan. இது cos cube into cos x என்னவா மாறும்? cos power 4. அடுத்த ஸ்டெப் 1 by cos power 4 னா என்னவா மாத்தலாம்? secant power 4 ஆ மாத்தலாம். Very good. secant power 4 can I write secant square x into secant square x ஆ மாத்தலாம்.
அடுத்தது ஒரு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை கேன் ஐ ரைட் 1 plus tan ஸ்கொயர் எக்ஸா மாத்திக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட்ல. ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பிகாஸ் இப்ப இவ்வளவு பண்ணதுனாலதான் எனக்கு என்ன ஆச்சுன்னா tan x t எடுத்தா இது கேன்சல் ஆயிடும், ஆன்சர் சிம்பிளா வரும். இவ்வளவு அந்த இந்த ஸ்டெப்புக்காக தான் பண்ணது. லெட் t equal to tan x, அப்ப நான் dt by dx equal to என்னது secant square x, அப்போ dt upon secant square x equal to என்னது dx. ஸோ இப்போ எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபைனலி எனக்கு வந்த ஆன்சர் பாரு 1 plus t square by t secant square x எதுவுமே பண்ணல, dxக்கு பதிலா dt by secant square x. இப்போ father upon child, mother upon child, father upon child, mother upon child. இப்போ இது log t, இதை பண்ணா t square t t கேன்சல் ஆகும். அடுத்த ஸ்டெப் நீயே பண்ணுவ. ஓகே, யூ கேன் டு ஃபைனலா t க்கு பதிலா அப்ளை பண்ணுங்க. So 19 sum also completed. So next 20 have few sums. Okay, so 20 வந்து cos 2x upon cos x plus sin x whole square. So 20 cos 2x upon cos x plus sin x, cos x plus sin x the whole square. Okay, so இப்போ இந்த cos 2x க்கு நிறைய ஃபார்முலா இருக்கு, அப்ப அப்ளை பண்ணா வரும். So cos 2x க்கு cos square x minus sin square x upon cos x plus sin x the whole square. Okay, a plus b, a minus b na a plus b, இன்னொன்னு a minus b. So இங்க வந்து cos x plus sin x the whole square. அப்பனா now I can cancel it, cos x plus sin x, cos x plus sin x. இப்போ பாரு ஒவ்வொரு பாக்கெட்டா மாறிடுச்சு. இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. ஏற்கனவே சொல்லியிருக்க டினாமினேட்டர் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாம போடுறேன் பாரு, cos x minus sin x upon cos x plus sin x. Denominator differentiate பண்ணா numerator வந்தா நான் ஆன்சர் என்ன போட சொன்னேன், log of denominator. அப்போ log of cos x plus sin x plus c. 21 sum sin inverse of cos x, sin inverse of cos x dx. So inverse trigonometry நம்மளுக்கு inverse trigonometry ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுல sin inverse theta plus cos inverse theta க்கு என்னது pi by 2. அப்ப நான் இது எப்படி எழுதலாம், நானு எனக்கு sin inverse theta தான் வேணும், அப்ப இதை கொண்டு போயிடு, அப்ப என்னவா மாறும் pi by 2 minus cos inverse theta. ஓகே, இது எதுக்கான ஃபார்முலா, sin inverse theta கான ஃபார்முலா. இப்போ in place of theta க்கு பதிலா என்ன இருக்கு, cos inverse. sin inverse theta கான ஃபார்முலா வேணா இங்க இன்னொரு ஸ்டெப் நான் எழுதுறேன், sin inverse theta equal to pi by 2 minus cos inverse theta. In place of theta க்கு பதிலா என்ன இருக்கு, cos x. சிம்பிளா முடிஞ்சிடும். சோ அப்ப இன்டகிரேஷன் pi by 2 தனியா பண்ண மைனஸ் cos inverse cos inverse trigonometry ஏற்கனவே படிச்சிருப்பேன். அப்ப இது என்னவா x ஆ மாறிடும், x தனியா பண்ணு. இப்போ ஃபைனலி pi by 2ன்றது கான்ஸ்டன்ட், ரிட்டன் நம்பர் 1 இருக்கு, 1 இன்டகிரேட் பண்ணா x, x இன்டகிரேட் பண்ணா x square by 2. ஓகே, 21 முடிச்சிட்டேன். 22 வந்து கொஞ்சம் முக்கியமான சம், நான் அப்புறமா பண்றேன். 22 முக்கியமான சம். 23 24 23 a plus நியூமரேட்டர்ல வந்து 23 father upon child minus mother upon child, ஏன்னா sin ஸ்கொயர் பண்ணலாம். நான் இன்ட் மட்டும் கொடுத்துறேன். ஓகே, 22 I'll do later. ஓகே, 23 யும் 24 நான் இன்ட் நான் தரேன். 23 sin square minus cos square, அப்ப என்ன பண்ணு, father upon child mother upon child பிரி, sure you'll get answer. Okay, so 23 வந்து இன்ட் வந்து என்னன்னா father upon child minus mother upon child பிரிச்சினா sure you'll get the answer. 24 e power x into 1 plus x upon, okay, e power x into 1 plus x வருதா. Okay, 24th question வந்து let t equal to e power x into x ன்னு எடு. ஏன் டினாமினேட்டர் பிராக்கெட்ல இருக்குது, ஏன் சார், ஆமா ரெண்டு ஃபங்க்ஷன் பக்கத்து பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவேன், uv ஃபார்ம்ல தானே, e power x வச்சுக்கிட்டு x பண்ணுவேன், x வச்சுக்கிட்டு e power x பண்ணுவேன். அப்ப எனக்கு dt upon e power x
x into e power x equal to dt dx வந்துச்சு. இப்போ இது வந்து e power x காமன் எடுத்தா எனக்கு என்ன வரும் 1 plus x. இதுதான் உங்களுடைய क्वेश्चनல நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஆன்சர் ஈஸியா வரும். Okay, the only through is you have to practice. There is no other goal. Okay, each sum is different model. You will be asking many questions that each sum is different models. How come we know? You can do better. Only thing is see the video, practice each sum. You can and you will. Thanks a lot.